8வது மாதத்திலேயே குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் கர்ப்பிணிகள் ஏன் இந்த விபரீத முடிவு? வாங்க விரிவாக பார்ப்போம். அமெரிக்காவில் ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் ஒன்று, அமெரிக்காவில் இனி பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்பதுதான் இதற்கு காரணம். அதாவது வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முன்பாக பிறக்கும் குழந்தைகளுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பின்னர் பிறக்கும் குழந்தைக்கு இனி குடியுரிமை கிடையாது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவில் வாழும் நிரந்தர குடியுரிமை பெறாத வெளிநாட்டவருக்கு பிறக்கும் குழந்தைக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் ட்ரம்ப் தெளிவாக தெரிவித்துள்ளார். அதாவது கிரீன் கார்டு பெறுவதற்காக நீண்ட காலமாக காத்திருப்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு இனி அமெரிக்காவில் குடியுரிமை கிடையாது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இனி அமெரிக்க குடிமகனாகவோ அல்லது கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே இங்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிப்பு வேறு வகையான விபரீத விளைவை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தற்போது கர்ப்பிணியாக உள்ள பலர் தங்களுக்கு பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முன்பாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று மருத்துவமனைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முன்பாக குழந்தை பிறந்தால் அமெரிக்க குடியுரிமை வாங்குவதில் எந்த சிக்கலும் வராது என்பது அவர்களின் கருத்து. இதில் வேடிக்கை என்னவென்றால், அமெரிக்க மருத்துவமனைகளில் 8 மாத கர்ப்பிணிகள் தங்களுடைய பிரசவ தேதிக்கு முன்பாக, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முன்பாக அறுவை சிகிச்சை மூலமாவது குழந்தை பிறக்க வேண்டும் என்று மருத்துவர்களை தொந்தரவு செய்கிறார்களாம். மருத்துவர்கள் கூறுகிறார்கள், இதுபோன்ற நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு முன்பாக குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது தாய் மற்றும் குழந்தைக்கு மருத்துவ ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள்.